ஓட்ஸ் ஓட்ஸ் ஒரு முழு தானிய வகை உணவு. இதில் பீட்டா குளுக்கோன், நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. பல நூறு ஆண்டுகளாகவே உணவாக உட்கொள்ளப்பட்டு வரும் ஓட்ஸ் சமீபத்திய ஆண்டுகள்ல இதன் ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக மக்களால அதிகமா எடுத்துக்கப்படுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் தினசரி ஓட்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும், ஓட்ஸை அதிகமாக சாப்பிட்டாலோ அல்லது யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தினசரி ஓட்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இதுல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுத்து அதிகமாக சாப்பிட்றத தடுக்கும். இதன் மூலம் உங்களது இரத்த சர்க்கரை அளவு சீராகி பசி மற்றும் உணவு ஆசைகளை கட்டுப்படுத்த உதவி செய்யும். ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கோன் எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவி செய்து, மேலும் இரத்த அழுத்தம் இதனால் சீராக்கப்பட்டு இதய நோய்க்கான அபாயம் குறைகிறது. இதனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினசரி ஓட்ஸ் சாப்பிடலாம். ஓட்ஸ் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். பீட்டா குளுக்கோன் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால டைப் 2 நீரிழிவு நோய்க்கான அபாயம் இதனால தடுக்கப்படுது. மேலும் இதில் நிறைந்து காணப்படும் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் மலர்ச்சிகளை தடுக்கவும், செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக மேம்படுத்தவும் உதவி செய்யுது. ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்ட ஓட்ஸ் சருமத்தை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களில் இருந்து பாதுகாக்க உதவி செய்யுது. இது வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தவும், முகப்பரு மற்றும் பிற சரும பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவி செய்யுது. தினசரி ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இது தொற்று நோய்களுக்கு எதிராக உங்கள் உடலின் பாதுகாப்பை அதிகரித்து பல்வேறு விதமான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்குது. ஓட்ஸில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு நாள் முழுவதும் நிலையான ஆற்றலை வழங்குது. இதை காலை உணவாக சாப்பிடும்போது அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் புத்துணர்ச்சியாக இருப்பதை உணர முடியும். ஓட்ஸில் உள்ள மெக்னீசியம் மற்றும் விட்டமின் B6 போன்ற ஊட்டச்சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்ல, ஓட்ஸ் உடலில் மகிழ்ச்சி ஹார்மோனான செரட்டோனின் உற்பத்தியை அதிகரித்து நம்மளை எப்போதும் ஹாப்பியா வச்சுக்க உதவி செய்யுது. இப்படி ஓட்ஸ் சாப்பிட்றதுனால எண்ணிலடங்காத ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதனால தினசரி காலையில ஓட்ஸ் உணவுகளை சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கலாம். இதை உணவாக உட்கொள்வது பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இதற்கு தகுந்த உணவு அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை தெரிஞ்சு அவங்களோட ஆலோசனையை பெறுவது ரொம்பவே நல்லது. இப்போ யார் யாரெல்லாம் ஓட்ஸை எடுத்துக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத இனிமே பார்க்கலாம். ஓட்ஸ் ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். அதுல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால அது இதயத்திற்கு மிகவும் நல்லது. அதே சமயம் ஓட்ஸ் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதை சில பேர் கட்டாயம் தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது யார் யார் அப்படின்னா, செலியாக் நோய் உள்ளவர்கள். செலியாக் நோய் என்பது ஒரு தன்னுடல் தாக்க நோய். கோதுமை, பார்லி மற்றும் கம்பு ஆகியவற்றில் காணப்படும் புரதமான குளுட்டோன் எனப்படும் பசையம் இவர்களது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அமைப்பை தாக்கி சேதப்படுத்துது. அதனால இவர்கள் வாழ்நாள் முழுவதும் குளுட்டன் பசியம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓட்ஸ்ல இயற்கையாகவே பசையம் அப்படிங்கிறது இல்லை. ஆனா தொழிற்சாலைகள்ல பார்லி, கம்பு, கோதுமை ஆகியவற்றை பதப்படுத்தும் வழிமுறைகளிலேயே ஓட்ஸும் கையாளப்படுது. இதனால ஓட்ஸில் பசையம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது செலியாக் நோய் உள்ளவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு ஊட்டச்சத்து உறிஞ்சுதலில் குறைபாடு, வயிற்று வலி மற்றும் நீண்ட கால ஆரோக்கிய கேடுகளை உண்டாக்கும். மேலும் இதில் உள்ள புரதச்சத்தும் இவர்களுக்கு எதிர்வினை புரியக்கூடும். இதனால இவர்கள் அதை தவிர்க்கணும். குளூட்டன் ஃப்ரீ எனப்படும் பசையம் இல்லாதது என்று சான்றளிக்கப்பட்ட ஓட்ஸ் வகையை மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அவங்க எடுத்துக்கலாம். அதே போல ஓட்ஸ் அலர்ஜி உள்ளவர்கள்,
பொதுவாகவே ஓட்ஸ் அலர்ஜி ரொம்ப ரேர் தான். சிலருக்கு இந்த சிக்கல் இருக்கும். அவர்களுக்கு ஓட்ஸில் உள்ள அவனின் என்கிற புரதம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது. இது அவர்களது சருமத்தில் படை, தேமல், கொப்புளங்கள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், கடுமையான சுவாச பிரச்சனைகள், மூச்சு விடுவதில் சிரமங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துது. இதனால இவர்கள் ஓட்ஸ் மற்றும் ஓட்ஸ் சார்ந்த தயாரிப்புகளை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி உள்ளவர்கள் ஓட்ஸில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது செரிமானத்திற்கு நன்மை பயக்கும். ஆனால் ஐபிஎஸ் எனப்படும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி உள்ளவர்கள் இதில் உள்ள அதிக நார்ச்சத்து குடலில் வீக்கம், வாயு உற்பத்தி மற்றும் வயிறு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால இவங்க கண்டிப்பா ஓட்ஸை தவிர்க்கணும். அதே போல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஓட்ஸில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் அதன் நார்ச்சத்து இரத்த சர்க்கரையை சீராக்க உதவி செய்யுது. ஆனா ஓட்ஸில் செய்த இனிப்பு வகைகளை உட்கொள்ளும் போது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகள் ஓட்ஸை மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இதோடு சேர்க்கப்படும் பிற சர்க்கரைகளில் கவனம் வைக்கணும். மருத்துவர்கள் அல்லது உணவு நிபுணரின் பரிந்துரையின் பேரில் சிறிதளவு ஓட்ஸை நாம எடுத்துக்கலாம். செரிமான கோளாறு உள்ளவர்கள் செரிமான கோளாறு உள்ளவர்களும் ஓட்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா செரிமானம் தாமதமாவதால குடல் அடைப்புக்கு வழிவகுக்கும். இதனால இவர்கள் ஓட்ஸை தவிர்க்கலாம் அல்லது மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இதுல ஏதாவது டவுட் இருந்தா உங்களோட டயட்டீஷியனை மீட் பண்ணி நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.